அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல யாராவது ஒருத்தரை பத்தி ஏதோ ஒரு புரளி வந்துருச்சுனாலோ அல்லது யாராவது ஒருத்தரை பத்தி தவறான செய்தி வந்துருச்சுனாலோ அது என்ன ஏதுன்னே விசாரிக்காம அந்த செய்தி உண்மைன்னு சொல்லி நாமும் பரப்ப ஆரம்பிச்சிடுறோமே. அந்த தனி மனிதரை பத்தி விமர்சனங்களை நாமளும் குவிக்க ஆரம்பிச்சிடுறோமே. இந்த மனிதர் இப்படித்தான்ற ஒரு முடிவுக்கு நாமளே வந்துடுறோமே. அடுத்து அந்த ஒரு மனிதரை டார்கெட் பண்ணி அவ்வளவு விமர்சனங்கள் குவிக்கப்படுது. இது சரியா, இது தவறான்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. தீர விசாரித்தல்ன்றதே இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல இல்லாம போயிடுச்சுன்னு ஒரு கேள்வி வருது. என்றைக்குமே அந்த மனிதர்கள், எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய வாழ்வியல் என்னன்னு தெரியாமலே நம்ம பேசிட்டு இருக்கோமே. சார், ஒரு பையனுக்கு அடிபடுது. அவங்க அப்பா என்ன பண்றாரு, ஆஸ்பத்திரிக்கு அவசரமா கூட்டிட்டு வராங்க. அப்படியே ரத்த வெள்ளத்தில் இருக்க அந்த பையன் அவசரமா கொண்டு வராங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல சேர்க்கிறாங்க. ஆபரேஷன் பண்ற டாக்டர் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டல்ல சர்ஜன் இல்லை. இப்போ ஒரு கத்துறாரு, என்னங்க ஆஸ்பத்திரி இருக்குது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல், நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல், நீங்க சர்ஜன் இல்லைன்னு கத்துறாரு. சார் வந்துருவார் சார்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு ½ அன் அவர் கழிச்சு, அரை மணி நேரம் கழிச்சு அவர் வராங்க, சர்ஜன் வராங்க. இவர் கத்துறாரு போகும்போதே, என்ன சார் நீங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க. சர்ஜன் எதுவுமே பேசல, உள்ளார போறாங்க. 3 மணி நேரம் ஆப்ரேஷன் ஆகுது. 3 மணி நேரம் கழிச்சு வெளியே வராங்க. சார், கவலைப்படாதீங்க, உங்க பையன் நல்லா இருக்கான், ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், அவனுடைய உயிரை காப்பாத்தியாச்சு, உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னொரு 6 மாசத்துல எல்லாமே ரெக்கவர் ஆகி வந்துருவார் சார்னு அவருக்கு ஒரு ஹோப் கொடுக்குறேன். சார், என்ன பொறுப்பு இல்லாம பேசுறீங்க, அரை மணி நேரம் லேட்டா வரீங்க, பையனுடைய உயிர் போச்சுன்னா நீங்களா கொடுப்பீங்கன்னு இவர் கத்துன்னு கத்துறாரு. இப்போ இவர் எதுவுமே பேசல. காட் பிளஸ் யூ, டேக் கேர்னு சொல்லிட்டு அந்த சர்ஜன் கிளம்பிடுறாரு. இவரால் பொறுக்கவே முடியல. டீன்கிட்ட போய் சண்டை போடுறாரு. என்ன சார் நீங்க ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க, அவர் பொறுப்பு இல்லாம காட் பிளஸ் யூ டேக் கேர்னு சொல்லிட்டு போறாரு, இப்படியா சார் ஒரு டாக்டர் இருக்கிறதுன்னு டீன்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. இவர் பேசுறதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு டீன் சொல்றாரு, சார் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, உங்க பையனுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த மாதிரி அவருடைய பையனுக்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உங்க பையனுடைய உயிரை அவர் காப்பாத்திட்டாரு, அவர் பையன் உயிரை யாருமே காப்பாத்தலைங்க, அவர் பையன் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு தான் அந்த பையனுடைய ரிச்சுவல்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு, அந்த கடைசி காரியங்கள், இறுதி சடங்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவர் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அந்த சடங்குல இருந்து கிளம்பி வந்து 3 மணி நேரம் உங்க பையனுக்காக ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு இப்போ மீண்டும் அந்த இறுதி சடங்கு பண்ணுறதுக்காக அவர் போயிருக்காரு. இதுதான் சார் அவருடைய நிலைமை. நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்னார்னு கதையை சொல்லுவாங்க. இப்போ அடுத்தவர்களினுடைய நிலையை அறிந்து நம்ம பேசணுங்க. அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் இவை 4 திறனறிந்து தேற்றப்படும்ன்றாரு வள்ளுவர்.